வாழ்க வளமுடன். சிவாய நம ஓம். அடியேன் உங்கள் சித்தன் சிவஸ்ரீ ஜெயப்பிரகாசம் பேசுகிறேன். வருகின்ற இந்த பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி, மாசி மாதம் 5ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அமாவாசை. அன்னைக்கு சூரிய கிரகணம் நிகழுது. இந்த சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் அப்படின்னா என்ன, இதை எப்படி நம்முடைய சித்தர் பெருமக்கள் ஆராய்ந்து சொன்னார்கள் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவு. என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்துங்க. சந்திர கிரகணம் அப்படின்னா சூரியனும் சந்திரனும் சம சப்தமமாக 7ஆம் பார்வையில் இருக்கும் பொழுது பௌர்ணமி நிகழும். இந்த பௌர்ணமி அன்னைக்கு இந்த சந்திரனோடும் இந்த சூரியனோடும் ராகு கேதுக்கள், அதாவது சர்ப்ப கிரகங்கள், சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அது இந்த ராகு கேதுக்கள் நிழல் கிரகங்கள். இந்த 2 கிரகங்களும் சூரியன் சந்திரனோடு சேரும் பொழுது பௌர்ணமி அன்னைக்கு இந்த சந்திர கிரகணம் இரவில் நிகழும். இந்த சூரிய கிரகணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சூரிய பகவானோடு இந்த சந்திர பகவான் இணையும் பொழுது அமாவாசை நிகழ்கிறது. அப்போ இந்த 2 கிரகங்களோடும் ராகுவோ கேதுவோ சேரும் பொழுது அங்கே சூரிய கிரகணம் நிகழ்கிறது. அதாவது சூரியனுக்கும் பூமிக்கு இடையில் இந்த சந்திர கிரகணம் போகும் பொழுது பூமியை மறைக்கிறது. இதுதான் அறிவியல். அப்போ அந்த சூரியனுடைய ஒளி பூமிக்கு கிடைக்காது. இதை தான் நம்ம சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்கிறோம். இது பெரும்பாலும் அமாவாசை நாட்களில் தான் நிகழக்கூடியது. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருடம் இந்த அமாவாசையான செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அந்த செவ்வாயுடைய நட்சத்திரமான அவிட்ட நட்சத்திரத்தில் கும்ப ராசியில் இது நிகழுது. இந்த கும்ப ராசியில் பார்த்தீங்க அப்படின்னா சூரியன், புதன், சுக்கிரன், ராகு, சந்திரன், பாக்கிய கணிதப்படி அங்கே சனி பகவானும் இருக்கிறார். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 கிரக கூட்டம் அந்த கும்பராசியில் இருக்குது. இப்படி இருக்கும் பொழுது அங்கே சூரிய கிரகணம் அன்று நிகழ்கிறது. அமாவாசை தினமாக இருப்பதால் பகல் 3:26 இரவு 7:57 வரை இந்த சூரிய கிரகணம் இருக்கிறது. இதனால் நாம் பரிகாரம் ஏதாவது செய்யணுமா? அவிட்ட நட்சத்திரத்தில் இந்த சூரிய கிரகணம் நிகழுது. யாரெல்லாம் பரிகாரம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பொதுவாகவே இந்த கிரகண காலங்கள் அப்படிங்கிறது வானியலில் ஏற்படக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வு. அப்போ இந்த கிரகணங்கள் ஏற்படும் பொழுது பூமியினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால கோயில்களை எல்லாம் மூடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த கிரகணம் முடிந்து கோயில்களை எல்லாம் நடை திறந்து அதை சுத்தம் செய்து சிறப்பு பூஜைகள் செய்வாங்க. தனி மனிதனுடைய வாழ்க்கைப்படி எந்த நட்சத்திரத்தில் இந்த கிரகணம் நிகழுதோ அந்த நட்சத்திரம் சார்ந்த நட்சத்திரங்களையும் முன்பின் நட்சத்திரங்களையும் அந்த ராசிக்குரியவர்களும் குளிச்சுட்டு ஒரு ஆலயத்துக்கு போய் தன்னுடைய ஜென்ம நட்சத்திரத்தை சொல்லி பரிகாரம் பண்ணிக்கணும், ஒரு அர்ச்சனை செய்து கொள்ள வேண்டும். இதுதான் இந்த கிரகணத்தினுடைய நடைமுறை. ஆனால் சித்தர் பெருமக்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த கிரகணத்தினுடைய பாதிப்பு நாம் வசிக்கக்கூடிய இடத்தில் தாக்கம் இருந்தால் மட்டுமே பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும், கோயில்களை மூட வேண்டும். மற்றபடி நமக்கு பாதிப்பு இல்லை அப்படின்னா அதை செய்ய வேண்டியதில்லை, பரிகாரம்லாம் செய்யணும்ல, நம்ம தினமும் செய்யக்கூடிய அன்றாட வேலைகளை செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இப்போ வரக்கூடிய இந்த சூரிய கிரகணம் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் முழுமையாக தெரியாது. இந்த கிரகணத்தினுடைய பாதிப்பு நமக்கு இல்லை. ஏன்னா இது ஆப்பிரிக்கா இந்த மாதிரி மேலை நாடுகளில் தான் நிகழுது. அப்படி இருக்கும் பொழுது அங்கே அந்த இடத்தில் வசிக்கக்கூடியவர்கள் அதற்குண்டான பூஜை முறைகளையும் அவர்களுக்கு இதனுடைய ஜென்ம நட்சத்திரக்கும் அர்ச்சனை பண்ணிக்கலாம்.
நாம் வசிக்கக்கூடிய பகுதிகளில் இந்த சூரிய கிரகணம் நிகழாதால நாம் பரிகாரம் செய்ய வேண்டியதில்லை, கோயில்களில் போய் சிறப்பு பூஜைகள்லாம் செய்ய வேண்டியதில்லை, அதை கற்று பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ வருகின்ற சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியாது, அது நம்மை பாதிக்காது. வாழ்க வளமுடன், எல்லாம் நிறைவாகட்டும், சகல ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்கட்டும். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சிவஸ்ரீ பாலா அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க. வாழ்க வளமுடன். ஓம் நற்பவி.